அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பம். காக்காய்க்கு சாம்பிட்டு காக்கான்னு ஏன் கத்துறோம் அப்படின்னா, பெரியவா உடனே பிதருக்கெல்லாம் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோமா. பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு படையல் பண்ணிட்டு நாம பிரார்த்தனை பண்ணி காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு பிரார்த்தனை பண்றாப்புல இருக்கு. அதனால இந்த பிதருக்கெல்லாம் அனுகிரகத்தினாலே நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கும். காக்காய்க்கு சாதம் போட்டா இப்படி குடும்பமே க்ஷேமமா இருக்குக்கெல்லாம் பிரீத்தி அடைவான்னு இதுக்கு நமக்கு உணர்த்தராப்புல பெரியவா இது மாதிரிலாம் சொல்றா. அப்ப சொல்றது இன்னொன்னு அதுக்கு முன்னாலையும் சொன்னா பெரியவா, நம்ம மடத்துல எல்லா ஜீவராசிகளும் நிறைய ஜீவராசிகள் வருது. மனுஷாலாம் தரிசனத்துக்கு வரா. பார்த்தேன்னா யானை இருக்கு, குதிரை இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு. இன்னும் அப்பப்ப பார்த்தேன்னா சில சமயத்துல நாய் வந்துடுறது, பூனை வருது, பெருச்சாளி வருது, கரப்பு வருது, பல்லி வருது, எல்லா ஜீவராசிகளும் வருது. இப்படி பல ஜீவராசிகள் மனுஷாரோட பலதும் சேர்ந்து மடத்துல வருது தரிசனத்துக்கெல்லாம். ஆனா ஏன்டா காக்கா மட்டும் வரல அப்படின்னு காசி கண்ணன்னு பெரியவாள்கிட்ட அவர்கிட்ட கேட்கிறா. காக்கா மட்டும் வரவே இல்லையே அப்படின்னு. கண்ணன் ரொம்ப வினயமா அழகா பேசுறவர். அவர் உடனே சொன்னார், அது எப்படி வரும், பெரியவா பரமேஸ்வர ஸ்வரூபம், அதனால பரமேஸ்வரனை பார்த்தாக்க எவன் உள்ளுக்குள்ள கூட வரமாட்டான், அவன் இருக்கிற இடத்துக்கு மடத்துக்குள்ள கூட வரமாட்டான், தான் வராத்தோட இல்ல தன்னோட வாகனத்தையும் அனுப்ப மாட்டானா. அதே மாதிரி இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்றோம், காக்க வாகனன் அப்படின்னு சொல்றோம். பெரியவா பரமேஸ்வரனா இருக்கிறதுனால சனியும் இந்த பக்கம் வரமாட்டார், தான் வராத்தோட தன்னோட வாகனத்தை கூட இந்த பக்கம் அனுப்பப்படாதுன்னு வச்சிருக்காரு போல இருக்கு. அதனால சனியும் இந்த பக்கம் வரமாட்டார், பெரியவா இருக்கிற பக்கம் சனியோட வாகனமும் வராது, யமனும் வரமாட்டான், யமனோட வாகனமும் வராது. ஒன்னும் இந்த பக்கத்துக்கு அவளுக்கு எல்லாமே பயமா இருக்கும், அதனாலதான் வருதில்லை அப்படின்னா பெரியவா சிரிச்சுட்டே, ஓ நீ இப்படி சொல்றியா அப்படின்னு அதை பேச்சு மாத்திட்டு போறா. இதை போல இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த ரங்கன்கவுடோட பிள்ளைக்கு எப்படி பெரியவா பெரிய ஆபத்திலேருந்து காப்பாத்தினா, அவள் தாயாருக்கு எப்படி தள்ளி வச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க கால மாறாப்புல பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். இங்க பார்த்தாள்னா யாரோ ஒருத்தர் பரிகாரம் வேணும் அப்படின்னு மனசுல தியாபமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காக்காய்க்கு சாதம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காய்க்கு சாதம் போறதுக்கு இவ்வளவு வியாக்கியானம் பண்றா, விவரணம் பண்றா. இதுதான் பெரியவாள்கிட்ட. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு அம்மா அடிக்கடி தரிசனத்துக்கு வரவோ, அந்த அம்மா பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா. அடிக்கடி தரிசனத்துக்கு வரதுனாலே இந்த மடத்துல கைங்கரியம் பண்றவாழ்லாம ரொம்ப பழக்கம் உண்டு. அதுல வித்யார்த்தி நாராயணன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர்கிட்ட இந்த அம்மா வந்ததையே அவர் கேட்டு, வா வா எப்போ இப்பதான் தரிசனத்துக்கு எல்லாம் விசாரிச்சு பேசிட்டு இருக்கிறது. பெரியவான்னு உள்ள இருக்கா, தரிசனம் கிடைக்கல. அப்போ உடனே இந்த அம்மா கிட்ட, மாமா நான் பெரியவாள்கிட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்கு முன்னால உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா. என்ன கேட்க போற அப்படின்னா, அவளுக்கு பெரிய வயல்லாம் உண்டு, நஞ்ச புஞ்ச நிலவுலன்கள்லாம் இருக்கு. அதுல பெரிய புளியந்தோப்பு இருக்கு. இந்த புளியந்தோப்புல புளியங்காய் காய்க்கவே மாட்டேங்குது. புளிய மரத்துல 4 வருஷமாச்சு 5 வருஷமாச்சு புளியங்காயே காய்க்க மாட்டேங்கிறது. அதனால பெரியவாள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். அவர் உடனே வித்தியார்த்தின கோச்சுன்னு விட்டார். உங்களுக்கு எல்லாம் விவஸ்தையே இல்லாத போயிடுத்து, பெரியவாள்கிட்ட என்னதான் கேட்கறதுன்னே விவரம் இல்லாத போயிடுத்து. ஏதானும் வேதாந்த விசாரமா எதுக்கு ஏதானும் கேட்டாக்க பரவாயில்ல, ஞானம் வேணும்னு கேட்டா பரவாயில்ல, பக்தி வேணும்னு கேட்டா பரவாயில்ல, இப்படி பூஜை பண்ணலாமா அப்படி ஜபம் பண்ணலாமா இது மாதிரி ஏதானும் கேட்டா பரவாயில்ல, அத்தியாத்ம விஷயமா ஏதானும் கேட்டா பரவாயில்லன்னா நீ இனிமே புளிய மரம் காய்க்கல மாமரம் காய்க்கல இதெல்லாமா கேட்பா அப்படின்னு ஒரு கோச்சுண்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்தாச்சு. அப்போ இன்னொருத்தட்ட கேட்கிறா, ஏன் அவன் அவர்கிட்ட கோச்சுக்கிறா, அந்த அம்மாட்ட அவர் ஏன் கோச்சுக்கிறா, அவன் என்ன சொன்னா எதுக்கு அவர் கோச்சுக்கிறா அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் கேட்டார், உங்களை பெரியவா கேட்கிறேன், நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்களா, ஏன் கோச்சுண்டான்னு கேட்கிறாங்க. உடனே இந்த அம்மா சொன்னா, இல்ல நான் புளிய மரம் காய்க்கல 4-5 வருஷமா, அதனால பெரியவாள்கிட்ட கேட்கலான்னு சொன்னேன், அவர் அது மாதிரிலாம் கேட்கப்படாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போதான் விஷயம் பெரியவா காதுக்கு போயிடுத்து. உடனே பெரியவா கிட்ட, அது சரி புளிய மரத்து பேயின்னு கேள்விப்பட்டிருக்காளா கேளுவோன்னா. புளிய மரத்து பிசாசு பேயின்னு, பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்ற வழக்கம் இல்லையோ. உடனே இந்த அம்மா சிரிச்சுட்டே, ஆமா ஆமா புளிய மரத்துல பேய் இருக்கும்னு சொல்லுவா, பிசாசு இருக்கும்னு சொல்லுவா அப்படின்னு. கேள்வி நம்பர் 2 அடுத்தது கேட்கிறா, அவ குடும்பத்துல ஒரு பொம்மனாட்டி கணத்துல விழுந்து பிராணனை விட்டு போயிட்டா, அது தெரியுமான்னு கேளு அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருந்தது, கொஞ்சம் கவலையா இருக்கு, இப்படி பெரியவா கேட்கிறாளே அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா அந்த அம்மா சொன்னா, ஆமா எங்க மாமியாரோட மாமியார் மூத்த மாமியார் அப்படின்னு சொன்னான். அதாவது இவ மாமனார், இந்த மாமனாருக்கு அப்பா, அவருக்கு 2 சம்சாரம். அதுல இந்த மூத்த சம்சாரம் கணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு பிராணனை விட்டுட்டா.
ஏதோ குடும்பத்துல தகராறு, ஏதோ குடும்பப்படுத்திருக்கா, அதனால ஆயிடுத்து. இதை பெரியவா கேட்கிறா, அவ குடும்பத்துல யாரானும் ஏதானும் அகால மரணம் அடைஞ்சிருக்காளா கேளு அப்படின்னு. உடனே இந்த அம்மா அதை சொன்னா, ஆமா எங்க மாமியார், அதாவது மூத்தா மாமியார், அந்த மூத்த மாமியார் அப்படி காலமாயிட்டா அப்படின்னு சொல்லுவா, கிணத்துல விழுந்து பிராணப்பட்டான். அப்படி இது மாதிரி அகால மரணம் அடைகிறவள்ள தான் ஆவியா இருப்பா, அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லுவா. அது மாதிரி இப்படித்தான் புளிய மரத்துல இருக்கும் அப்படின்லாம் சொல்ற வழக்கம் இல்லையோ அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு உடனே பெரியவா என்ன பண்ணினா, இவளுக்கு ஒரு சின்ன பிரார்த்தனையை சொன்னா. நீ போய் ஆனதாண்டாபுரத்துல ஒரு பெரிய ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லு. அவர்கிட்ட சொல்லி அவர் ஏதானும் பரிகாரம் சொல்லுவார், அந்த பரிகாரத்தை பண்ணு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல போய் திலஹோமம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். கூட கேட்காதுன்னு சொன்னாரே வித்யார்த்தி நாராயணன், அவருக்கே ஒரு ஆச்சரியம். நாம ஏதோ இது மாதிரிலாம் விஷயங்களை, லௌகிக விஷயங்களை பெரியவாள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னா அது கேட்கறதுனால என்ன ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறது, பல பேருக்கு பல விஷயம் தெரியறாப்லயும் இருக்கு அப்படின்ட்டு. சரி, அந்த அம்மா பரம சந்தோஷத்தோட போனா. அதே மாதிரி இப்போ இந்த ஆனதாண்டபுரம் ஜோசிகிட்ட போய் பார்த்துட்டு அவர் ஏதோ பரிகாரம் சொன்னார், அதுக்கு பண்ணினார். அதே மாதிரி பெரியவாசன்படி ராமேஸ்வரத்தில் போய் திலகம் பண்ணா. இப்படி எல்லாம் பண்ணினாலோ இல்லையோ புளிய மரம்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருத்தோ, தோப்புல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிருத்தோ. இப்போ பாருங்கோ, பெரியவா ஏதோ கேட்கறாப்புல, கேள்வி கேட்கறாப்புல இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ அதுக்கு பரிகாரம் சொல்றாப்புல இருக்கு. இப்போ அந்த அம்மா கேள்வி கேட்டது புளிய மரத்துல புளியங்காய் காய்க்கலன்னு தான் சொன்னா. ஆனா பெரியவா சொன்னதும் என்னென்ன, உன் குடும்பத்துல யாரானு இது மாதிரி துர்மரணம் அடைஞ்சிருக்காளா, அவளுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கு பிரீத்தி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு நமக்கு தோணலாம். இதுக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம்ங்கிறது இப்ப நடந்த நிகழ்ச்சியிலேருந்து தெரியுது. இந்த பரிகாரம்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் புளிய மரம் காய்க்க ஆரம்பிச்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு பரம சந்தோஷம். அப்படி காய்ச்சோன்னா முதல்ல அதை பறிப்பா இல்லையா, பறிச்சோன்னா என்ன பண்ணா ஒரு கூட புளியம்பழத்தை எடுத்துன்னு பெரியவாளுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணா. இப்படி காய்க்காத மரம்லாம் காய்க்க ஆரம்பிச்சுடுத்து, பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணினா அதை பார்த்துட்டு பெரியவா எடுத்துன்னு சந்தோஷமா எடுத்துன்னு அந்த அம்மா கண்ணீர் வடிய பெரியவாள்கிட்ட சொல்றா, நான் ஏதோ புளிய மரம் காய்க்கலையே, புளிய மரம் காய்க்கணுங்கிறதுக்காக தான் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். ஆனால் என் மாமியாரோட ஆத்மா சாந்தி அடையறாப்புல அதுக்கு ஒரு சத்கதி கிடைக்கிறாப்புலையும் பெரியவா அனுகிரகம் பண்ணிவிட்டா. ஏதோ புளிய மரம் காய்க்கிறதுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல, ஏதோ நிர்கதியா எங்கேயோ தவிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆத்மாக்கு சாந்தி அடையறதுக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா. இதுதான் பெரியவாளோட கிருபை, பெரியவாளோட கருணை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் வடிச்சுட்டு போக கூட கைங்கரியம் பண்றவாளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்து, பெரியவா எப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இப்படி சம்பந்தம் இருக்கு, நமக்கு வேணா ஒன்றும் புரியல, திருக்கால ஞானிகளா இருக்கிறதுனால எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியறாப்புல இருக்கு. இதுதான் பெரியவாள்கிட்ட நடக்கிற விஷயம். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கும் பெரியவா சன்னதியில. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அப்படி இருக்கிற பெரியவா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி கட்ராம்பூர் அப்படின்னு இடம், அந்த கட்ராம்பூர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த ஊர்ல பழனியப்ப பிள்ளை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பிள்ளைமார், இந்த பழனியப்ப பிள்ளை அப்படின்னு பேரு. அவர் ஒரு முருகன் கோவில் கட்டியிருக்கார். நம்பூர் சம்பிரதாயத்திலேயே இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கும். அந்த கட்ராம்பூர் முருகன் கோவில்ல போய் பெரியவா தங்கி இருந்தா. அவர் ரொம்ப பிரார்த்தனை பண்ண அங்க போய் இருந்தா. அங்க இருக்கிறதே தான் பெரியவா இந்த ரிக்ஷாவை தள்ளிட்டு போவா அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு ரிக்ஷா பஞ்சர் ஆயிடுத்து, அது சரியா இல்லை. அதுக்கப்புறம் அந்த வேற இன்னொரு ரிக்ஷா வந்தது. இந்த பழைய ரிக்ஷா வந்து பழனியப்ப பிள்ளை வீட்டிலேயே கொடுத்துட்டு அந்த கட்ராம்பூர்லயே விட்டுட்டு வந்தா. ஆனா இம்மாவா இன்னும் அந்த பூஜையே வச்சுட்டு போல இருக்கு. அப்படி பெரியவாளோட பிரசாதம் அப்படிங்கிறதுனால அந்த கட்ராம்பூர்ல இருந்தா. இந்த கட்ராம்பூர் முருகன் எல்லாம் முடிச்சுட்டு பெரியவா ஹம்பிங்கிற இடத்துக்கு, ஹம்பி அப்படிங்கிறது கர்நாடகால ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஹம்பி வந்து ஹம்பி ரூயின்ஸ் அப்படின்னு ஹிஸ்டரி படிச்சவாளுக்கு தெரியும். விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல முக்கியமான இடம். நம்ம ராமாயணத்துல கிஷ்கிந்த அப்படின்னு சொல்றோம். அந்த கிஷ்கிந்தை உள்ள இடம்லாம் இந்த ஹம்பிங்கிற இடம். அந்த ஹம்பியில தான் பார்த்தா விருபாக்ஷேஸ்வரர் அப்படின்னு சுவாமி, பம்பாதேவி அப்படின்னு அம்பாள் பேரு, பம்பாதேவி விருபாக்ஷேஸ்வரர் கோவில் ரொம்ப பிரமாதமான கோவிலா இருக்கும். அங்க புவனேஸ்வரி அம்பாள் ரொம்ப பிரசித்தம். அதே மாதிரி இன்னும் பல பிரசித்தமான புராதனமான இடம்லாம் இருக்கு. அங்க ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு ஹம்பிக்கு ரொம்ப உண்டு. அதுல பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பியை சுத்தி தான் ரிஷ்யமூகம், ஹேமகூட்டம், மால்யவந்தம்,
சபரி ஆசிரமம், மதங்கர் ஆசிரமம் முதலான எல்லாம் இருக்கிறது. நடுப்புற துங்கபத்ரா நதி, இந்த துங்கபத்ராக்கு இந்த கரையிலேயும் அந்த கரையிலேயும் இந்த ஹம்பிங்கிறது விரிஞ்சு இருக்கும். ஹம்பிங்கிறது ஒரு ஊரோட பேரு. அத பம்பா அப்படிங்கிறது தான் அது. பம்பா பம்பா அப்படிங்கிறது ஹம்பா ஹம்பான்னு, அதாவது பாங்கிறது ஹாவா மறுமொழிய கன்னடத்துல, பால் அப்படின்னா ஹால் அப்படிங்கிறா, பாலுன்னா ஹாலு அப்படிங்கிறாப்புல இந்த பம்பா அப்படிங்கிறதே ஹம்பாவாயி கன்னடத்துல ஹம்பாவாயி அது ஹம்பி ஹம்பின்னு இப்போ வந்துருத்தோம். அந்த பம்பா, ஏன்னா அந்த இடத்துல தான் பம்பா சரோவரம் அப்படின்னு பேரு. ராமாயணம் படிச்சவாளுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த இடத்துல பம்பா தீரத்துல தான் ஆஞ்சநேயர் ராமரை முதல்ல ஆஞ்சநேயர் ராமரை மீட் பண்ணினது, சுக்ரீவனை சக்கியம் பண்ணினது எல்லாம் இந்த பம்பா சரோவரத்துல தான் அப்படின்னு. இந்த பம்பை அப்படிங்கிறது கேரளால ஒரு நதியா இருக்கு. சபரிமலை போற வழியில பம்பை அப்படிங்கிறது அது வேற. ஆனா ராமாயணத்துல சொல்ற பம்பை அப்படிங்கிறது ராமரோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த ஹம்பியில இருக்கிற இந்த பம்பா தான் ஹம்பி. அது ஒரு பெரிய சரோவரம் அப்படின்னு ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும். அந்த பம்பா கரையில தான் இப்படி ராமாயண நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி ரொம்ப விசேஷமா இருக்கு. அங்க ஒரு படவேலிங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஜலத்துக்கு நடுப்பெரிய பெரிய பிரகதீஸ்வரர் மாதிரி. அது மாதிரி பெரிய நரசிம்மர், பெரிய கணபதி 20 அடி உயரத்துல கடலே காலு கணபதி அப்படின்லாம், இது மாதிரி இருக்கிற இடம்லாம் அந்த ஹம்பிங்கிறது அதுல பெரியவா இருக்கா. அங்க இன்னும் என்னென்ன விசேஷம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம்.